வணக்கம். நான் டாக்டர் லோகநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எலும்பு என்னென்னா, நம்முடைய கழுத்தெலும்பின் முதல் எலும்பு. அந்த எலும்புக்கு அட்லஸ் அப்படின்னு பேர். ஏன் அட்லஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, பழைய கிரேக்க புராணங்களில் பார்த்தோம்னா அட்லஸ் அப்படிங்கிற ஒரு மாவீரன் வந்து உலக பந்தத்தை அப்படியே தோளில் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலலாம். ஸோ எப்படி அந்த அட்லஸ் உலகத்தையே தன்னை தோல் சுமக்கிறானோ அந்த மாதிரி இந்த கழுத்தின் முதல் எலும்பு நம்முடைய தலையை தூக்கிட்டு இருக்கு. நம்முடைய தலையோட மண்டையோட்ட முழுசையுமே தாங்கிட்டு இருக்கிறது இந்த அட்லஸ் அப்படிங்கிற கழுத்தின் முதல் எலும்பு தான். ஸோ அதனால இதுக்கு அட்லஸ்ன்னு பேர் வச்சாங்க. இது ரொம்ப முக்கியமான எலும்பு இது. ஏன்னா மற்ற முதுகெலும்புகள் மாதிரி ஷேப்பில் இல்லாமல் இது மட்டும் ஒரு ரிங் மாதிரி இருக்கும். ஒரு வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு இது. இந்த எலும்பு யூஸ்வலி என்னென்னா, அந்த எலும்போட அந்த வட்ட வடி ரிங் மாதிரி இருக்கிற ரிங்கில் ரெண்டு சைட்லேயுமே கிட்னி மாதிரி இரண்டு பலகைகள் மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு பலகைகள் தான் அந்த கழுத்தை, அதாவது அந்த கழுத்தெலும்பு கூட ரெண்டு பலகைகளில் தான் அந்த நம்முடைய மண்டையோடய உட்காந்துட்ருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆமான்னு சொல்லி தலையாட்டுறீங்களே, தலையாட்டும் போது இந்த எலும்பு இருக்கிறனால தான் நம்ம மண்டையோடு முன்னும் பின்னும் அசைஞ்சு ஆமான்னு சொல்ல வைக்கிறது. ஸோ ஆமான்னு சொல்லக்கூடிய எலும்பு இந்த கழுத்தின் முதல் எலும்பு. அந்த எலும்பு எப்படி அடிப்பணும் அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல்லாம் டைவ் அடிக்கிறாங்க இல்லையா, நெட்டை நேராக டைவ் அடிக்கும்போது தலை டைரெக்டாக தலையில் அடிச்சுன்னா இந்த எலும்பு உடஞ்சிரும். அந்த ஃப்ராக்சருக்கு ஜெஃபர்சன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலும்பு ரொம்ப முக்கியமான எலும்பு. அப்படின்னா அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய தண்டுவடம் பூரா இந்த எலும்பு வழியாக தான் நம்ம தண்டுவடத்து அந்த எலும்புகளுக்கு முதுகெலும்புக்குள்ளே போகுது. ஸோ இதான் வந்து வாயில் காப்பான் மாதிரி. ஸோ இந்த எலும்பு உடஞ்சினாலோ, அந்த இடத்துல இன்ஸ்டெபிலிட்டி வந்தாலோ, டிஸ்லொகேஷன் ஆச்சுனாலோ கை கால் வராமல் போயிடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கழுத்தின் முதல் எலும்பை நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்.